So we'll take up now the idea of charges in motion. The charge move ஆகும்போது என்ன நடக்க போகுது? First chapter full-ஆ நம்ம charge stationary-ஆ இருந்தபோது என்னென்ன எஃபெக்ட்லாம் நடந்தது பார்த்தோம், என்னென்ன phenomenon-லாம் பார்த்தோம். Charges in motion. Charges in motion gives rise to what is called current ன்னு சொல்லுவோம். Charge when in motion gives rise to current ன்னு சொல்லுவோம். So chargeங்கிறது நம்ம Q ன்னு டிஃபைன் பண்றோம், Q ன்னு சிம்பலை யூஸ் பண்றோம். Charge in motion அப்படின்னா charge மூவ்மெண்ட்ல இருக்கும் பொழுது we talk about charge. ஒரு இடத்துல நிறைய சார்ஜஸ் இருக்கு, Qங்கிற சார்ஜ் இருக்கு, அதுல கொஞ்சம் சார்ஜ் ஃப்ளோ ஆரம்பிக்கிறது, மூவ் ஆரம்பிக்கிறது, இது ஃப்ளோ ஆரம்பிக்கிறதுனா அப்போ as time passes சார்ஜ் குறையிறது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜ் அப்போ dq by dt rate of flow of charge அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ rate of flow of charge dq by dt அப்படிங்கிறது rate of charge of flow of charge சொல்றது தான் நம்ம என்ன பண்ண போறோம், கரண்ட்னு எழுத போறோம். இதை கரண்ட்னு டிஃபைன் பண்ணிக்க போறோம். கரண்டோட சிம்பல் I, கேபிட்டல் I யூஸ் பண்ணிக்கலாம். யூசுவலா கேபிட்டல் I இஸ் சிம்பல் இஸ் யூஸ்டு ஃபார், நம்ம கொஞ்சம் கழிச்சு அடுத்த சாப்டர்ல அதுக்கு அடுத்த சாப்டர்ல படிப்போம். there are two types of current வரும், direct current, alternate currentனு. ஸோ டைரக்ட் கரண்ட் யூஸ்வலா நம்ம கேபிட்டல் I யூஸ் பண்ணலாம், ஆல்டர்னேட் கரண்ட் வரும்பொழுது ஸ்மால் I யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பேச போகிறது எல்லாமே டைரக்ட் கரண்ட் ரிலேட்டட். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டன்டேனியஸ்னு சொல்லலாம் இந்த இடத்த. ஏதாவது இன்ஸ்டன்டேனியஸ்ங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன, இந்த டைமில், இந்த பர்டிகுலர் டைமில் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இன்ஸ்டன்டேனியஸ். இன்ஸ்டன்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் அப்படின்னு. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு இதை சொல்லலாம். தட் இஸ் I is equal to dq by dt அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னு சொல்லுவோம். இப்போ வேற எப்படி டிஃபைன் பண்ணலாம் இந்த கரண்ட்டை அப்படின்னு கேட்டால், Qங்கிற சார்ஜ் flows for a time of t seconds, t செகண்ட் அப்படின்னு, t வந்து டைம் இன் செகண்ட்ல இருந்ததுன்னா ஆவரேஜ் கரண்ட்னு சொல்லலாம். தட் இஸ் ஆவரேஜ் கரண்ட்னா நம்ம ஒரு பர்டிகுலர் டைம் இப்போ கிளாக் ஆரம்பிச்சுக்கிறோம், ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த இடத்துல அந்த சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது, எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆச்சு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அப்படின்னு நம்ம அலாங் திஸ் லைன் அப்படின்னு பார்த்தா Qங்கிற சார்ஜ் ஃப்ளோ ஆச்சு ஒவ்வொரு டைம் t, tங்கிறது 5 செகண்டோ 10 செகண்டோ 30 செகண்டோ எப்படி வேணா இருக்கலாம். அப்போ எழுதுற கரண்ட்டுக்கு பேரு ஆவரேஜ் கரண்ட்னு சொல்லணும். இதை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த கரண்ட்னு சொல்லுவோம். இதை இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல இந்த பர்டிகுலர் லைன்ல எவ்வளவு கரண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா I is equal to dq by dt அப்படிங்கிறது எழுதணும். ஸோ திஸ் இஸ் a definition of current. ஸோ இந்த கரண்ட்னால வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் எஃபெக்டை பத்தி நம்ம படிக்க போறோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு முதல்ல கரண்ட்னா என்ன, எப்படி கரண்ட் வருது, ஒரு பர்டிகுலர் லைன்ல கரண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தென் கரண்ட்டுடைய எஃபெக்டை பத்தி நம்ம படிக்கலாம். ஸோ கரண்ட்டுடைய டெஃபினிஷன் அப்படின்னு கேட்டா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் gives rise to current அப்படின்னு சொல்லுவோம். I is equal to dq by dt is instantaneous current. Average value of current is given by q by t, where q is a flow, charge flown for a time t second. tங்கிறது செகண்ட்ல இருக்கணும். ஸோ சார்ஜ் நமக்கு எப்பவுமே q is in கூலூம்னு தெரியும், t in second அப்படி இருந்ததுன்னா then the current is measured coulomb per second இல்லையா. So that is called ampere. So it is again the symbol வந்து A, again it is named after a scientist. Ampere அப்படிங்கிற பேர் ஒரு சயின்டிஸ்டோட நேம், கூலூம்ப் இப்படி நேம் ஆஃப் a scientist மாதிரி. So the unit of current is ampere-னு எடுத்துக்க போறோம். இப்போ இந்த கரண்ட்ங்கிறது எப்படி ஒரு லைன்ல அல்லது ஒரு பர்டிகுலர் மீடியத்தில் செட்டப் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ I'll talk about what is called
இந்த கான்செப்ட் வரும். drift velocity அப்படின்னு ஒன்று படிப்போம். அப்புறம் current in terms of drift velocity படிப்போம். then mobility அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கரண்ட் எழுதும்போது நம்ம முக்கியமாக கரண்ட் டென்சிட்டியை பற்றி பேசுவோம். அப்போ கரண்ட் டென்சிட்டினா என்ன? ஸோ இது மூணு தீப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் கரண்ட் ஐ இதெல்லாம் எழுத போகிறோம் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தா, சர்டன் மெட்டீரியல்ஸ் பாஸ் த சார்ஜ் வித் ஈஸ். அதாவது சார்ஜ் சில மெட்டீரியலில் ஈஸியாக ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மெட்டீரியலுக்கெல்லாம் பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? கண்டக்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ த அதர் எக்ஸ்ட்ரீம் ஐடியா இஸ் இன்சுலேட்டர். இன்சுலேட்டருங்கிறது வேர் சார்ஜஸ் டூ நாட் ஃப்ளோ அப்படிங்கிறதால. ஸோ வில் டேக் அப் அ கண்டக்டர் டு ஸ்டடி கரண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ ஐ டேக் அப் அ கண்டக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சிலிண்டர். in the form of a cylinder of some length L எடுத்துக்கலாம். இன்னொன்று இந்த சிலிண்டர்னு சொல்லும்போது ரெண்டு நம்ம டிஃபைன் பண்ணோம். ஒன்று லெங்க்த்து, இன்னொன்று இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். சிலிண்டருக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சர்க்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனாக இருக்கும். ஸோ சர்க்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை அதை நான் சிம்பிள் ஏன்னு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ, லெங்த் ஆஃப் த சிலிண்டர் எல். இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இதில் கரண்ட், இது திஸ் இஸ் அ கண்டக்டர். இதில் கரண்ட் நம்ம செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னா, யூ கனெக்ட் த டூ எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர் டு a source of EMF. அதாவது பேட்டரி அப்படின்னு எழுதிக்கலாம். அதை வேணா இது ஒரு கீ ஒன்று நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ when I close the key, a current is set up in the circuit. கரண்ட் செட்டப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? கண்டக்டர் எடுத்துக்கலாம். கண்டக்டர் எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் கண்டக்டர் இஸ், conductor is one which consists of free electrons. அதாவது electrons free to move in the inside the conductor அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போறோம். free electrons எப்படி வந்தது? பிரீஃபா டக்குன்னு சொல்லணும்னா, இந்த ஒவ்வொரு ஆட்டம் in the conductor, for example அது சில்வர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கண்டக்டரை Ag சில்வர் எடுத்துட்டா, ஒவ்வொரு ஆட்டத்திலிருந்தும் outermost electron, valence electron is available, which is the nucleus influence வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இட் ஈஸிலி டிட்டாச் இட் செல்ஃப். அது ஆட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வந்துடுறது. வெளியில வந்து இட் இஸ் ஃப்ரீ டு மூவ் வித்தின் த கண்டக்டர். இதுக்குள்ளேயே ஏது ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு எலக்ட்ரானை கொடுக்க முடியும். சில்வர்ல அது the valence electrons are responsible for the free electrons available for a conductor. ஸோ எலக்ட்ரான்ஸ்ங்கிறது நம்ம ஏற்கனவே அசைன் பண்ணி வச்சிருக்கோம் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லி. ஸோ இது ஃப்ரீயா சுத்தின்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர் அதர் எலக்ட்ரான்ஸ் தேர். அப்போ ஃப்ரீயா மூவ் ஆகும்போது ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒன்றுக்குள்ள ஒன்று கொலைட் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த எலக்ட்ரான்ல வந்துட்டு பாக்கி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன இருக்கு? அந்த அயான்ஸ் இருக்கும், பிளஸ் சில்வர் அயான்ஸ் இருக்கும் இந்த சில்வர் இந்த கேஸ்ல. அப்போ தி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும்பொழுது they collide with each other as well as collide with the ions in position. Ions are stationary, electrons மட்டும் தான் இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும்னா, ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கும். இது இப்போ இந்த மூமெண்ட்ல எப்படி இருக்கும்? இது இடிச்சோன்னு எப்படி போகும்? ஸோ தி மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் வெரி ரேண்டம் நார்மலி. அப்போ நெட் ஃப்ளோ, அதாவது நெட்டை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இந்த எலக்ட்ரான்லாம் மூவ் ஆயிருக்க, டோட்டல் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்குன்னு கேட்டா நெட் ஜீரோவா இருக்கும். எப்போ நான் அந்த கீயை க்ளோஸ் பண்ணல, பேட்டரிலாம் இன்னும் ஆன் பண்ணாத போது நெட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜீரோவா இருக்கும். எலக்ட்ரான்ஸ்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு, பட் ஏதோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இவ்வளவு எலக்ட்ரான் மூவ் ஆயிருக்கு நம்மளால சொல்ல முடியாது. ரேண்டம் மூவ்மெண்ட்ல இருக்கிறதால நெட் ஃப்ளோ ஜீரோன்னு சொல்றோம். அதாவது ரேண்டம் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லீட் டு நோ கரண்ட் இன் தி கண்டக்டர். இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு கீயை க்ளோஸ் பண்ணோன்னு என்ன ஆகுது பார்க்கலாம். இந்த பக்கம் plus battery, in the minus of the, so the plus is applied to this end of the conductor. Therefore the electrons are all attracted in an to this end of the conductor. So there is a net flow appo irukum. Net flow is not zero, not zero. Net flow of electrons not zero nu varum. Appo still collision with each other, collision with
ions இருக்கு, அது இல்லாம இல்ல, இருந்தாலும் நெட் ஒரு amount of flow of electrons இந்த பக்கம் வெளியில வரும் இந்த பக்கம். So this will supply the electrons, எவ்வளவு வெளியில வந்து அந்த amount இது சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். So there will be a current flow in the circuit. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதால நெட்டா இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கும், அதாவது நெகட்டிவ் எண்ட் ஆஃப் தி கண்டக்டர்ல இருந்து பாசிட்டிவ் எண்டுக்கு மூவ் ஆயிருக்கும். நம்ம யூசுவலா கன்வென்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போறது தான், பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்மெண்ட் தான் நம்ம கரண்ட்னு சொல்ல போறோம். ஸோ கரண்ட்டுங்கிறது பேட்டரியோட பிளஸ்ல இருந்து இந்த பக்கம் போறது தான் கரண்ட் நம்ம ஃப்ளோன்னு சொல்ல போறோம். இதுதான் கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கன்வென்ஷனல் கரண்ட் தான் கரண்ட் ஃப்ளோ along the positive charges carrying current தான் கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்றோம். ஸோ நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரிஜினலா ரேண்டம் ஃப்ளோ இருக்கிறதால நெட் ஃப்ளோ அல்லது நெட் வெலாசிட்டிங்கிறது ஜீரோவா இருந்திருக்கும். இப்போ under the presence of the battery voltage there is a net flow of electrons சொல்றோம் இல்லையா, that leads to what is called drift velocity அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். எப்படி drift velocity அப்போ எப்படி டிஃபைன் பண்ண போறோம் பார்க்கலாம். யூசுவலா velocity அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம், acceleration multiply with time இப்படி எழுதலாம். இது என்ன டைம், என்ன acceleration இதெல்லாம் பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் நான் வந்து ஆவரேஜ் வேல்யூ தான் எழுத போறோம், ஆவரேஜ் ஓவர் டைம் இன்டர்வல் டி அப்படிங்கிறது. இந்த இடத்துல டைம் இன்டர்வல்ங்கிறது எது வரும் அப்படின்னு கேட்டா, இந்த டீங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த டைம் பிட்வீன் டூ சக்சசிவ் கொலிஷன்ஸை குறிக்கும். ஸோ டவுங்கிறது இப்போ டீக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், டவுன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். டவுடைய அர்த்தம் என்ன, இட் இஸ் கால்டு தி டைம் இன்டர்வல், ஆவரேஜ் டைம் இன்டர்வல் பிட்வீன் டூ சக்சசிவ் கொலிஷன்ஸ். ஸோ டவுன் டீக்கு நம்ம டவுன் ரீப்ளேஸ் பண்ண போறோம். அக்சலரேஷன் அப்படிங்கிறது எப்படி வரும், அக்சலரேஷன் இஸ் பிகாஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், வோல்டேஜ் அப்ளை பண்ணிருக்கோம், அதனால they are getting accelerated because of the force experienced by the charges. நம்ம அக்சலரேஷன்ங்கிறது ஃபோர்ஸ்ல இருந்து எழுதணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சார்ஜஸ் எப்படி எழுதுவோம், Q டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ஸ்டாட்டிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இது கண்டுபிடிச்சது. Q சார்ஜ் டைம்ஸ் தி அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எழுதலாம், நம்ம ஈங்கிறது எப்படி எழுதுவோம், when you supply a potential difference over a length L. So இப்போ Vங்கிறது தான் இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல்னா, the V potential difference is applied. Vங்கிறது தான் இதோட பொட்டன்ஷியல்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அர்த்தம், இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் there is a difference of potential applied. V over a length L னா that gives you, V by L gives you the electric field. So இந்த electric field தெரியும். Qங்கிறது யாரு, எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரானுடைய சார்ஜ். எலக்ட்ரானுடைய சார்ஜ் நம்ம எப்படி எழுதிக்கிறோம், ஈன்னு எழுதிக்க போறோம். இந்த இடத்துல மைனஸ் ஈன்னு போடுறேன், பட் இப்போ நம்ம வந்து மேக்னிடியூட் மட்டும் எழுதுறதால மைனஸ் நான் போடல. நமக்கு மைனஸ் போடுறதோட அர்த்தம் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது அப்படின்றதுக்கு என்ன சொல்றோம். இந்த இடத்துல மேக்னிடியூட் எழுதுறதால ஏற்கனவே நம்ம இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும், பிளஸ் டு மைனஸ் தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது பிளஸ் டு மைனஸ், மூமெண்ட்டுங்கிறது இந்த டைரக்ஷன்ல. ஸோ ஃபோர்ஸ் தெரியும், ஃபோர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இஃப் m is the mass of the electrons, then acceleration is force by mass. So இந்த t க்கு பதிலா tau சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், a acceleration பதிலா f by m போட்டுக்கலாம். m is the mass of the electrons, f என்னது, f is e times e, that is charge of the electron times e. So this is the force experienced by each electron. So each electron is accelerated by this f by m, accelerated by a x by m. So the velocity now, ஒரிஜினலாக இருந்த வெலாசிட்டி இல்லாமல் இப்போ நெட்டாக ஒரு வெலாசிட்டி, இப்போ ட்ரிஃப்ட்னு சொன்னதால அது என்ன பண்ணலாமோ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு வேண்டி விடின்னு எழுதலாம். தட் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதை விடிங்கிறதுக்கு நம்ம வில் சப்ஸ்டிடியூட் ஃபார் அக்சலரேஷன் ஆஸ் f by m, f as e by ee. It is electric field times the charge of the electron. T க்கு பதிலா டவுன்னு சொன்னோம் இல்லையா, the collision time, அதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணா we will get the expression for the drift velocity as, இப்போ we get Vd as drift velocity, V suffix d as f by m, f is ee, so f by m, tau is a time interval between two successive
collisions. So இது E tau by m times E ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு நான் velocity electric field எல்லாம் vectors, நான் இன்னும் அதுக்கு டைரக்ஷன்லாம் போடணும்னா ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா velocity ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ நான் வெக்டாரா எழுதணும் அப்படின்னா இது VD இப்படி போட்டுக்கிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போட்டுக்கிறேன், இங்க மைனஸ் போட்டுக்கணும். அதாவது சார்ஜ் நெகட்டிவா இருக்கிறதால ஆப்போசிட்ல இருக்கும். The velocity will be opposite to the applied field. We are interested in the magnitude. Magnitude தான் அப்போ VD is equal to E tau by m times E அப்படின்னு எழுதிக்கலாம். Right? So this is the expression for the. இப்போ இதுல கூட என்ன தெரியும், டவுங்கிறது நமக்கு தெரியாத விஷயம், ஈங்கிறது நம்ம அப்ளை பண்றது, இது எலக்ட்ரானிக் சார்ஜ், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும். இந்த டவுங்கிறது நமக்கு தெரியாது, அது எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன அது எப்படி எலிமினேட் ஆகுறதா என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல எக்ஸ்பிரஷன் ஃபார் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், we will define what is called mobility. Mobility ஒரு symbol is mu. Mu is assigned for mobility of charges. Charges na இந்த இடத்துல nothing but electrons. So mobility ங்கிறது எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா, it is the drift velocity of the charges per unit applied electric field. So the definition of mobility is drift velocity per unit applied electric field. அதாவது VD by E. So இந்த இடத்துல இந்த VD by E என்ன வருது, E tau by m. So E tau by m is defined as mobility. Therefore VD can also be written as mu times E. Mu is the mobility. So mobility ன்னு புதுசா ஒரு physical quantity நம்ம introduce பண்ணிருக்கோம். அதோட definition drift velocity of the charge carriers per unit applied electric field. drift velocity ங்கிறது field apply பண்ணும்போது வந்ததுதான். அதுக்கு முன்னாடி இருக்கிற velocity பேர் drift கிடையாது. driftனா என்ன அர்த்தம், ஒரு வேகத்தோட ஒரு பக்கம் நம்ம அனுப்புறது பேரு drift அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மியூக்கு இப்போ என்ன யூனிட் வரும்னு பார்க்கலாம். யூனிட் ஆஃப் மியூ இது வச்சு இந்த டெஃபினிஷன் வச்சு சொல்ல போறோம். drift velocity ன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ velocity உடைய யூனிட் என்ன, மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். பர்னா டிவிஷன் டிவைடட் பை அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய யூனிட் நம்ம ப்ராக்டிக்கல் யூனிட் நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கு இல்லையா, வோல்ட் பர் மீட்டர் தான் ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு நியூட்டன் பர் கூலும் இருக்கு, அது கூலும் லாலேருந்து வந்தது. பட் ப்ராக்டிக்கல் யூனிட்ங்கிறது நம்ம எப்படி V by L எழுத போறோம் இல்லையா, இங்க நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு V by L, அதாவது வோல்ட் பர் மீட்டர், அதுதான் ப்ராக்டிக்கல் யூனிட். அது போட்டா இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வெலாசிட்டியோட யூனிட் E உடைய யூனிட் கம்பைன் பண்ணா என்ன கிடைக்கும், யூனிட் ஆஃப் மியூ இஸ் ஈக்குவல் டு இந்த மீட்டர் இன்வெர்ஸ்ங்கிறது மேலே போனால் மீட்டர் ஆகிடும். அப்போ மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வெர்ஸ் வோல்ட் இன்வெர்ஸ். வோல்ட் மேலே போனால் வோல்ட் இன்வெர்ஸ், மீட்டர் இன்வெர்ஸ் மேலே போனால் மீட்டர் ஆகிடும். அப்போ மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வெர்ஸ் வோல்ட் இன்வெர்ஸ். திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் தி மொபிலிட்டி. ஸோ வி ஹவ் நவ் டிஃபைன்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதுக்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுலேருந்து மொபிலிட்டின்னு என்னன்னு டிஃபைன் பண்ணிட்டு வி ஹவ் எக்ஸ்பிரஸ் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் மொபிலிட்டி. அடுத்தது நம்ம படிக்க வேண்டியது வாட் இஸ் கால்டு கரண்ட் டென்சிட்டி. கரண்ட்டுங்கிறது வேணும், கரண்ட் டென்சிட்டிங்கிறது இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கண்டக்டர் நம்ம கன்சிடர் பண்ணும்போது கரண்ட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஒரு வயர் வழியா நம்ம வந்து கரண்ட் அனுப்புறோம்னா கரண்ட் தான் இம்பார்ட்டன்ட், கரண்ட் டென்சிட்டி இம்பார்ட்டன்ட் இல்லை. வேற கண்டக்டர் வச்சு நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இந்த கண்டக்ஷன் எப்படி நடக்கிறது, கரண்ட் எப்படி செட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம கரண்ட் டென்சிட்டியை பத்தி பேசணும். ஸோ கரண்ட் டென்சிட்டியோடைய டெஃபினிஷன் சிம்பிள் எல்லாம் பார்க்கலாம். கரண்ட் டென்சிட்டியோட சிம்பிள் J, கேபிட்டல் J. That is defined as current per unit area of cross section. Area of cross section, ஏரியான்னு சொல்லி நிறுத்திடக்கூடாது, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், வெறும் ஏரியான்னு சொல்லக்கூடாது, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். ஸோ கரண்ட் டென்சிட்டி இஸ் கரண்ட் பர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஒரு யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்
இல்லை எத்தனை கரண்ட் ஃப்ளோ ஆகுது இந்த கண்டக்டரில் அப்படிங்கிறது தான் கரண்ட் டென்சிட்டி. இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிட்டு இருக்கோம், ஐங்கிற கரண்ட் இந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகுது ஓவர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கிடையாது. எவ்வளோ ஏரியா, ஏங்கிற ஏரியா. ஸோ இது ஐங்கிற கரண்ட் ஃப்ளோயிங் ஓவர் ஏரியா ஏ. அப்போ J is equal to as per the definition I by A. தெரியுறதா? அப்போ இது கரண்ட் பர் த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏனா யூனிட் ஏரியாவா வரணுன்றதுக்கு வேண்டி நம்ம ஏரியாவால் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இதனுடைய யூனிட் அப்போ ஜேங்கிற கரண்ட் டென்சிட்டியோட யூனிட் வரும் ஆம்பியர், இது மீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இஸ் மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆம்பியர்ங்கிறதுக்கு ஏ, மீட்டர் ஸ்கொயர்ங்கிறது கீழே இருக்கு, மேலே போச்சுன்னா மீட்டர் பவர் -2. ஸோ திஸ் இஸ் a unit of current density. This is a definition of current density. This is a unit of current density. இந்த குவான்டிட்டிஸ் நமக்கு ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மொபிலிட்டி, கரண்ட் டென்சிட்டி, இது மூணுத்தையும் நம்ம இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சோஃபார் நம்ம என்ன பண்ணோம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். இந்த இடத்துல நம்ம கண்டக்டர் நம்ம எடுத்துட்டது எலக்ட்ரான்ஸ் தான் சார்ஜ் கேரியர்ஸ் அசியூம் பண்ணிட்டோம். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இன்சைட் த கண்டக்டர் E tau by m times the applied electric field. இந்த E tau by m தான் நம்ம mobility அப்படின்னு சொல்லி எழுதினோம், மியூன்னு எழுதினோம். mobility, mu is mobility. Definition of mobility is drift velocity per unit electric field. அடுத்தது முக்கியமானது நம்ம எழுத வேண்டியது கரண்ட் டென்சிட்டியோடைய டெஃபினிஷன். கரண்ட் டென்சிட்டியோட சிம்பிள் J is equal to the current per unit area of cross section னு சொல்லணும். ஸோ இதுவும் எழுதியிருக்கோம். அகெயின் கரண்ட் டென்சிட்டி இஸ் எ வெக்டார். எப்படி அது வெக்டார் கொண்டு வருதுங்கிறது பார்க்கலாம். வெலாசிட்டி இஸ் எ வெக்டார், அது சொல்லி கொடுத்தேன் எப்படி வந்ததுன்னு. கரண்ட் டென்சிட்டி இஸ் எ வெக்டார், எப்படி வரும் பார்க்கலாம். ஆக்சுவலி கரண்ட் இஸ் நாட் அ வெக்டார், பட் கரண்ட் டென்சிட்டி இஸ் எ வெக்டார். அது எப்படி வருதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸி இது, ஏன்னா ஏரியா இஸ் எ வெக்டார், கரண்ட் டென்சிட்டி இப்போ வெக்டாராக இருந்தால் தான் இது வெக்டாராக இருந்து நான் அது எப்படி வருதுன்னு சொல்கிறேன். அது இப்போ வேண்டாம், கொஞ்சம் கழிக்கலாம். ஸோ current density is important. Next நம்ம என்ன பண்ணலாம், let us try to work out the expression for current density, expression for current and hence expression for current density. அப்போ எப்படி எழுதலாம் அது, expression for I and J இது போலாம். Once again we'll take up a conductor in the form of a cylinder னு எடுத்துக்கலாம், of length L, area of cross section A, then we apply a potential difference between the two ends of the conductor. We apply a potential difference between the two ends of the conductor. இது positive of the battery long ஆகும், negative of the battery short ஆகும் போடுற வழக்கம். So positive ல இருந்தா positive current போற மாதிரி I is a current flowing in the conductor. எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது நெகட்டிவ் ஆஃப் த எண்ட்ல இருந்து பாசிட்டிவ் எண்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். கரண்ட் கன்வென்ஷனல் கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மூவ் ஆகும். ஸோ இது ஏற்கனவே போட்ட டயக்ராமை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. லெட் அஸ் ஒர்க் அவுட் எக்ஸ்பிரஷன் ஃபார் I and J சொன்னோம் இல்லையா. இப்போ ஆவரேஜ் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சப்போஸ் ஐ கன்சிடர் ஃபார் எ டைம் t how much charge flows from this end to that end, or how many electrons, how much charge carried by electrons flow from this end to that end அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது over a time interval t how much charge is flowing அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த கண்டக்டர்னு சொன்னோம் இல்லையா, this is a conductor இல்லையா, அது it is made of some material. எக்ஸாம்பிள் நான் சொன்னது சில்வர்னு சொன்னேன். சில்வருக்கு எப்படி கண்டக்ட் பண்ணுதுன்னு சொன்னோம், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு சொன்னோம். So we have to assume n as the number density of the free electrons, number density of free electrons. Number density na enna artham, number per unit volume of the conductor. Volume is the volume of the conductor. So volume of the conductor total appo இது நம்பர் பர் யூனிட் வால்யூம். ஒன் யூனிட் வால்யூம்னா 1 மீட்டர் கியூப்னு எடுத்துக்கணும் SI யூனிட்ஸில். ஸோ 1 மீட்டர் கியூப்ல எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஸ்மால் n எழுதியிருக்கோம்.
இப்போ total volume of the conductor எவ்வளவு இப்போ total volume of the conductor is area of cross section times cylinder இல்லையா so area of cross section times length this is the volume of the conductor so how many charges will be present ஒரு unit volume n இருக்குனா how many charges will be present n times the total volume of the conductor so this is the total number of charges that are possible in the conductor நம்ம என்ன பண்றோம் இத இவ்வளவு number of charges flow for a time t ன்னு எடுத்துக்கலாம் இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு இவ்வளவு number of charges flow ஆகுதுன்னு வெச்சுக்கலாம் அப்போ what is the actual charge carried by the each electron as a charge e அப்போ how many electrons are there NaL electrons are there so e times the number gives you the total charge flowing from this end to that end positive charge flowing from this end to that end so q ங்கறது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் புரியுதா this is total number of charges in this case electrons each electron has a charge e அப்ப therefore e times the total number gives you the total charge that flows from this end to that end we take அந்த டைம் t ன்னு எடுத்துக்கலாம் அப்ப therefore current ங்கிறது என்ன வரணும் average value எழுதும்போது நம்ம average definition எழுதும்போது q by t ன்னு சொன்னேன் இல்லையா so it is simply ENAL by T தெரியுதா this is the expression for current now இதில இருந்து நம்ம எப்படி drift velocity introduce பண்ணலாம் இந்த t ங்கற டைம் நம்ம எடுத்துட்டது என்ன over a time interval t ங்கிறது இவ்வளவு charges flow ஆயிருக்குன்னு இப்போ இந்த drift velocity எடுத்துக்கும்போது என்ன பண்ணனும் இப்போ இந்த t எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம் இப்போ இந்த டைம்ங்கற ஃபேக்டரை இப்போ நம்ம in terms of drift velocity ல எழுதலாம் நம்ம மெக்கானிக்ஸ்ல படிச்சிருக்கோம் டைம் velocity இத கனெக்ட் பண்றதுக்கு டிஸ்டன்ஸ் வரணும் இல்லையா சோ டைம் velocity எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம் velocity is distance by time னு வரும் அப்போ then definition of velocity with respect to time over some distance இந்த இடத்துல t ங்கற டைம் எது இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் entire length of the conductor எடுத்துட்டு இருக்கோம் velocity ங்கிறது என்னவா இருக்க முடியும் drift velocity ஆ தான் இருக்க முடியும் அப்போ L by T is equal to VD from this the T ங்கிறது என்னன்னு எழுதிக்கலாம் T is L divided by VD கரெக்ட்டா T is equal to L divided by VD அந்த டைம் இந்த T ஃபேக்டரை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா I current in terms of drift velocity வந்துரும் so this gives you I is equal to E N A L divided by T is L divided by VD so T க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் இந்த L இப்போ will cancel out with this so the length of the conductor ங்கிறது இப்போ cancel ஆயிடுது therefore I will become E N A VD so அது இந்த இடத்துல எழுதுறேன் therefore the current will become ENA times the drift velocity VD so this is the expression for current in terms of drift velocity என்னெல்லாம் இதுல நமக்கு தெரியும் பாருங்க the length cancel ஆயிடுது இப்போ இதுல வந்து current தெரியணும்னா current ஓட எக்ஸ்பிரஷன்ல charge of the electron இது number density அப்படி சொன்னேன் இல்லையா of the free electrons அது நமக்கு யூசுவலா கண்டுபிடிச்சிடலாம் area of cross section of the conductor அதுவும் நமக்கு தெரியும் drift velocity இதுதான் நமக்கு தெரியாத ஒரு குவாண்டிட்டி அது இப்படி தான் எழுத முடியும் வரலாம் அத சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு I கிடைச்சிரும் நமக்கு I கிடைக்கும் அது அப்புறமா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் so this is first idea of current expression what is the expression for J therefore definition of J is I by A so current density J is I divided by A the A வந்துருச்சுனா அப்ப this is ENVD so this is the expression for current density in terms of drift velocity so expression for current and current density in terms of drift velocity நம்ம பண்ணனும்னா இதுதான் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ அந்த VD க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு எக்ஸ்பிரஷன் இப்ப நான் எழுத போறேன் ஒன்னு I க்கு VD ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இன்னொன்னு J க்கு VD சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் I எடுத்துக்கிறேன்
First consider the current I. I is equal to ENA VD. VD is E tau by M over M times the applied field. So E tau by M the applied field. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பர்டிகுலர் கேஸ்ல அப்ளைடு ஃபீல்டு ங்கிறது என்ன வரணும்? இந்த கேஸ்ல அப்ளைடு ஃபீல்டு E is the total potential difference applied, which is battery the EMF applied over the length L. அப்போ E ங்கிறது potential difference applied between the two ends of the conductor divided by the length of the conductor. So E ங்கிறது V by L. So I will become E, இந்த E ஓட E square ஆயிடும், N A tau by M, இந்த L இங்க இருக்கும், times V. So இது எப்படி வருது புரியுதா? E square N A tau over M, இந்த L இங்க வந்து இங்க கொண்டு வந்துடுறேன், then multiplied with the applied difference, potential difference applied. So this is a very famous important expression. நமக்கு எப்படின்னு நம்ம சொல்றேன். Thus I is directly proportional to the applied potential difference. இதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறோம். That is எப்படி directly proportional to for a given conductor. For given conductor என்ன அர்த்தம்? என்னெல்லாம் மெட்டீரியல் சொல்லணும். சில்வர் அப்படின்னா இந்த N ஃபிக்ஸ் ஆயிடும். அலுமினியம்னா N will be different. Gold na N will be different. So for a given conductor na material முதல்ல சொல்றேன். Second, for a given conductor na இன்னொன்னு material சொன்ன உடனே N ஃபிக்ஸ் ஆகும், அந்த tau ஃபிக்ஸ் ஆயிடும். Tau is also for a given conductor will be different. சில்வருக்கு tauங்கிறது என்ன சொன்னோம்? collision time சொன்னோம். collision time na it is a average time between two successive collisions of the electron. So அது சில்வர்ல இருக்கும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் உடைய successive collisionல இருக்கிற time different from the time tau for aluminium or silver, copper or gold etc. So material fix பண்ணோம்னே n உம் tau உம் fix ஆகும். E உம் m உம் எலக்ட்ரானுடைய மாஸ், எலக்ட்ரானுடைய சார்ஜ், அதனால அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது கண்டக்டர்னு சொல்லும்போது மெட்டீரியல். செகண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் டைமென்ஷன், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், லென்த். இந்த கரண்ட் இது ஒரு given கண்டக்டருக்கு அப்ளைடு பொட்டன்ஷியல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு கண்டக்டர் சூஸ் பண்ணிட்டேன் சில்வர் வித் given ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஃபார் given லென்த் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் பொட்டன்ஷியல் அப்ளை பண்றேன். இந்த பொட்டன்ஷியலை நான் வேரி பண்ணினேன்னா, வேரி பண்றது பொட்டன்ஷியல்னா நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். திஸ் இஸ் த சர்க்யூட் சிம்பிள் ஃபார் வேரியேஷன் ஆஃப் வேரியபிள் பொட்டன்ஷியல். வேரியபிள் பொட்டன்ஷியல் இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டோம்னா அது வேரியபிள்னு அர்த்தம். இப்போ இந்த பொட்டன்ஷியலை நான் வேரி பண்ண என்ன நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த இடத்துல, இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து பொட்டன்ஷியல் வேரி பண்ண கரண்ட் வேரி ஆகும். ஏன்னா ஃபார் given கண்டக்டர் இதெல்லாம் ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ this is a very important law called Ohm's law. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் Ohm's lawங்கிறது. இது ஆக்சுவலா the scientist Ohm, ஓம் எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நம்ம தியரிட்டிக்கலா இது டெரைவ் பண்ணி நம்ம current is proportional to the applied potential difference between the conductor னு கண்டுபிடிச்சிருக்கோம். this is Ohm's law. எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிக்கும் பொழுது எப்படி வரும் சொல்றேன். இது இன்னொன்று கவனிக்க வேண்டியது, இந்த I is proportional to V அப்படிங்கிறது எல்லா பொட்டன்ஷியலுக்கும் நடக்காது. ஒரு குறிப்பிட்ட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரைக்கும் தான் I proportional to V. அதாவது இப்போ நம்ம ஒரு கிராஃப் வரைகிறோம் வச்சுக்கலாம். எப்படி நான் பொட்டன்ஷியலை அப்ளை பண்றேன், கரண்ட்டை மெஷர் பண்றேன். கவனிக்கிறோம், கிராஃப் வரையும் போது I x ஆக்சிஸ்ல இருக்கணுமா இல்ல y ஆக்சிஸ்ல இருக்கணுமான்ற क्वेश्चन எப்படின்னா, நம்ம எதை இண்டிபெண்டண்டா வேரி பண்றோமோ அது x ஆக்சிஸ்ல இருக்கணும் கிராஃப்ல எப்பவுமே. xங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், yங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நம்ம எதை இண்டிபெண்டண்டா வேரி பண்ணுவோம்? பொட்டன்ஷியலை இண்டிபெண்டண்டா வேரி பண்ணுவோம். கரண்ட் மெஷர் பண்ணுன்னு சொல்றேன். இப்போ மெஷர்மெண்ட்டை பத்தி பேசும்போது அப்போ நான் கரண்ட் மெஷர் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? ஐ ஷுட் ஹேவ் அ மீட்டர் டு மெஷர். அந்த மீட்டரை வந்து நான் இங்கே கனெக்ட் பண்றேன். இது எப்படி அந்த மீட்டரை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த மீட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதை பத்தி பேசுவோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில ஆம்மீட்டர்னு பேர் இதுக்கு. தட் இஸ் ஆம்பியர்
meter. Ampere is a unit of current. So current measure பண்ற மீட்டருக்கு பேர் ammeter. இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் எப்படி கனெக்ட் பண்றது, இந்த ஆம்மீட்டர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதை பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் லேட்டர். ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்னு வந்ததால நான் என்ன சொல்லிருக்கேன், ஒரு ஆம்மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இன் சீரீஸ் வித் அப்ளைடு சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப்னு சொல்லுவோம். இஎம்எஃப்னா என்ன அதையும் சொல்லி தரேன் அப்புறமா. இப்போ ஒரு பேட்டரின்னு பேர் வச்சுக்கலாம், பேட்டரிக்கு சீரீஸில் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். திஸ் வில் மெஷர் தி கரண்ட் ஐ, எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னு இது இண்டிகேட்டர் காமிக்கும். ஸோ இந்த வேரி பண்ண கரண்ட் நான் மெஷர் பண்றேன். அப்போ எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? V தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஐயை நான் மெஷர் பண்றேன், அப்போ அது ஒய் ஆக்சிஸ்ல தான் இருக்கணும், டிபெண்டன்ட் வேரியபிள்னு இங்க எடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த கிராஃப் எப்படி சார் V இங்கே போடலாமா? போடலாம், தப்பு இல்லை. நான் இதுக்கு ஐஏ ஒய் ஆக்சிஸ்லையும் விஏ எக்ஸ் ஆக்சிஸ்லையும் போடுறதுக்கு உண்டான ரீசன் சொன்னேன். ஸோ ஆஸ் பர் திஸ் ரிலேஷன் ஐ வி, then V is 0, I is 0. As I increase V from 0, increase பண்ண I increase ஆகிட்டே வரும், proportional increase ஆகிட்டே வரும். It is therefore a straight line. இந்த straight line உடைய slope, straight line னா ஒண்ணே slope னு சொல்லுவோம்ல, slope னு ஒன்று வருமே, அந்த slope is nothing but this. தெரியுதா? slope is nothing but this. So நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல படிப்போம் இல்லையா, y is equal to mx plus c அப்படிங்கிறது அந்த straight line உடைய ஈக்குவேஷன் சொல்லுவோம். cங்கிறது என்ன? y intercept. y interceptங்கிறது என்ன? இந்த இடத்துல 0. அதாவது நம்ம x 0வா இருக்கும் பொழுது y 0வா இருக்கிறது பேரு y intercept 0ன்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல y is equal to mx ன்னு, mங்கிறது நான் சொல்ற மாஸ் இல்ல, mங்கிறது நம்ம என்ன சொல்றோம் மேத்தமேட்டிக்ஸ்ல ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் னு சொல்லுவோம் இல்லையா. சோ this gives you the slope for this straight line. இப்போ இந்த கிராஃபை நான் வந்து இப்படியும் வரையலாம் சொன்னேன். வோல்டேஜ் வந்து நான் y ஆக்சிஸ்லயும் வரையலாம். நான் இந்த இடத்துல வரைஞ்சதுக்கு ரீசன் சொன்னேன். யூசுவலா நம்ம கரண்ட் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ், கரண்ட் வோல்டேஜ் வேரியேஷன் அப்படின்னு போடும்போது இப்படி தான் வரைவோம். இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கும், பட் ஸ்லோப்புங்கிறது மாறிடும், ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் சேம் ஸ்லோப்பில் இருக்காது, ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஏன் மாறுதான்? இது கீழே வந்துட போகிறது இல்லையா இந்த இடத்துல. அப்போ ஸ்லோப்புங்கிறது 1/, இதனுடைய 1/, ஸ்லோப்பு தான் இதுக்கு வரும். ஸோ இப்போ அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். உன்னுடைய மேத்தமேட்டிக்ஸையும் நான் இங்கே சொல்லிகிட்டே வரேன். இட்ஸ் a ஸ்ட்ரெயிட் லைன். என்ன மெயினாக சொல்ல வந்ததுன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்பொழுது எல்லா வோல்டேஜுக்கும் இந்த கரண்ட்டுங்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வேரியேஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி தி ஃபர்ஸ்ட் பவர் இருக்காது, வேரி ஆகும். இப்போ காப்பர், சில்வர், கோல்டு இந்த மாதிரி கண்டக்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல வரைக்கும் தான் வரும். இதை பற்றி நம்ம அடுத்த ஸ்டேஜில் படிப்போம். இது எப்படி இந்த வேரியேஷன்லாம் ஏன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது இல்லையா அப்படிங்கிறது வேற விதமாக படிப்போம். இப்போ நான் உங்களுக்கு பண்ணினதெல்லாம் என்ன, எக்ஸ்பிரஷன் ஃபார் ஐ அண்ட் ஜே இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எழுதிட்டு ஐ இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் சொல்லிட்டு இது பேர் தான் ஓம்ஸ் லான்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ஜே இன் டர்ம்ஸ் ஆஃப் எழுதலாம், ஜே இன் டர்ம்ஸ் ஆஃப் வி எழுத மாட்டோம், ஜே இன் டர்ம்ஸ் ஆஃப் இ தான் எழுதுவோம். அது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றதுன்னு இப்போ நான் சொல்லி தரேன். ஸோ கரண்ட்டுடைய எக்ஸ்பிரஷனையும் கரண்ட் டென்சிட்டியோட எக்ஸ்பிரஷனையும் திருப்பி ஒரு வாட்டி எழுதுறேன். ENA the drift velocity, ENA times drift velocity. E is the electronic charge, N number density of the electrons, A is the area of cross section of the conductor. J is equal to current density, current per unit area, that gives you ENVD சொன்னோம் இல்லையா. ரைட், வாட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் VD? அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ கண்டுபிடிச்சு அதெல்லாம் பண்ணினோம். இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், I is directly proportional to the applied potential difference between the two ends of the conductor அப்படின்னு சொன்னோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்னு நம்ம இங்கே சொல்றது என்னதுன்னா, இந்த கண்டக்டருடைய ரெண்டு எண்டில் இந்த சார்ஜஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான்ஸ் அசியூம் பண்ணிக்கிறோம் இல்லையா, இந்த சார்ஜஸை மூவ் பண்றதுக்கு நெட்டா ஒரு இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஃபோர்ஸை நம்ம கிரியேட் பண்றோம் இந்த பேட்டரி வச்சு. அப்போ சார்ஜஸ் நெகட்டிவா இருக்கிறது நெட்டா இந்த பக்கம் இந்த எண்டுக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த ஃபோர்ஸ் தான் பார்த்தோம் இல்லையா, அந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது அந்த ஃபோர்ஸ் தான் சொன்னோம், E is a force ன்னு சொன்னோம். அந்த ஃபோர்ஸ்னால இது மூவ் ஆகுது இல்லையா. அப்போ அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு பொட்டன்ஷியல்
டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அதாவது பொட்டன்ஷியல் இங்கே லோயர் பொட்டன்ஷியல், இந்த பக்கம் ஹையர் பொட்டன்ஷியல் ஃபார் த எலக்ட்ரான்ஸ். அதனால எலக்ட்ரான் லோயர் பொட்டன்ஷியல் சைட்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியல் சைட்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு வருதுன்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி வாட்டர் ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு தானாக ஃப்ளோ ஆகிற மாதிரி இங்கே தானாக ஃப்ளோ ஆகலை, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஃப்ளோ பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸ் தான் E டைம்ஸ் சார்ஜ் டைம்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுங்கிறது இந்த V நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கிரியேட் பண்ணின ஒரு கான்செப்ட். அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் Vங்கிறது. தட் இஸ் நத்திங் பட் இந்த பர்டிகுலர் கேஸில் நத்திங் பட் தி இது பேர் சொன்னேன் இல்லையா, EMF ஆஃப் த பேட்டரி அல்லது செல். இதை பற்றி நம்ம EMFனா என்ன, பொட்டன்ஷியல் என்னங்கிறதுலாம் இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது, லேட்டராக டிஸ்கிரைப் பண்ணி படிப்போம். இப்போ நம்ம இதுக்கு வரலாம். ஸோ J when I substitute for Vd, that is the drift velocity from this expression becomes En E tau by m times the electric field. Yeah, Vd is this. So that is E square n tau by m times the electric field. So I எழுதும்போது voltage potential difference சொன்னோம். J எழுதும்போது actually potential சொல்ல மாட்டோம், எலக்ட்ரிக் ஃபீல்டிலேயே வச்சுப்போம். ரிமெம்பர், எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது இந்த கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த என்டையர் லெங்த் L, இது Vனா V by L, இது நம்ம மறந்துடக்கூடாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல ஆவரேஜா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை த டோட்டல் லெங்த் ஆஃப் த கண்டக்டர். ஸோ இதை எப்படி எழுதலாம்? Thus J is directly proportional to the applied electric field அப்படின்னு வருது. இந்த proportionality constant தான் இது. இது ரொம்ப ஃபேமஸ் எக்ஸ்பிரஷன். J is equal to இதை சிக்மா, இதை இந்த எக்ஸ்பிரஷனை சிக்மான்னு எழுதுவோம். அதாவது வேர் சிக்மா இஸ் E ஸ்கொயர் n tau by m. இதுக்கு பேர் இப்போ கொடுக்க போகிறோம் நம்ம. ஸோ J is equal to சிக்மா E. Jங்கிறது இப்போ current density is a vector சொன்னேன், sigma is a scalar, here electric field is a vector. So electric field எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் current density இருக்க போகுது. Sigma is a scalar of the with respect to the conductor. ஏன்னா கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு, நம்பர் டென்சிட்டியும் டவுங்கிறது கொலிஷன் டைமும் என்ன மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்றாப்புல மாறும். எலக்ட்ரானிக் சார்ஜும் எம்மும் is for same for all electrons in all the materials of the conductors நம்ம அசியூம் பண்ணிக்க போறோம். So this is a very famous expression. This expression is also called, இது எப்படி சொன்னோம், இது ஓம்ஸ் லான்னு சொன்னோம் இல்லையா, அது இது ஓம்ஸ் லாங்கிறது இந்த இடத்துல இதுவும் ஓம்ஸ் லா தான், இதுவும் ஓம்ஸ் லா தான். நம்ம இந்த ஓம்ஸ் லாக்கு இந்த ஓம்ஸ் லாக்கு என்ன வித்தியாசம், ஏன் இதையும் ஓம்ஸ் லா சொல்றோம் அதையும் ஓம்ஸ் லா சொல்றோம்? இது கரண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல சொல்றோம், கரண்ட் டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டில் சொல்கிறோம். இதோடைய யூஸ் என்ன, இதோடைய யூஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல இந்த ஓம்ஸ் லாங்கிறது ஒரு மெட்டீரியலை நம்ம வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஓம்ஸ் லாவை இப்படி எழுதணும். இந்த இடத்துல ஒரு சர்க்கியூட்ல நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். ஓம்ஸ் லாவை சர்க்கியூட்ல அப்ளை பண்ணும்போது இந்த கண்டக்டர் இப்படிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயர்ல நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் த potential difference between the two ends of the wire, அதை V ன்னு எடுத்துட்டு current I னா அப்போ இந்த டைப் ஆஃப் இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஓம்ஸ் லா நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இந்த கண்டக்டர், இந்த ஒயருங்கிறது மேட் ஆஃப் விச் கண்டக்டர் அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வரப்போறது இல்லை. ஸோ எந்த கண்டக்டர், இது கண்டக்டருக்குள்ள இந்த கண்டக்டர்ல எப்படி இந்த கண்டக்ஷன் இந்த எலக்ட்ரான்ஸ்ல மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும்னா இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணணும். ஒரு ஒயர், I am passing a current through the wire because of the potential difference between the ends of the wire அப்படின்னா இந்த ஓம்ஸ் லாவை நம்ம அப்ளை பண்றோம். ரெண்டுமே ஓம்ஸ் லா தான். ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், இது சர்க்கியூட்ல அப்ளை பண்ணக்கூடிய ஓம்ஸ் லா, இது கண்டக்டர் மீடியத்துக்குள்ள அப்ளை பண்ணக்கூடிய ஓம்ஸ் லான்னு சொல்லலாம். இப்போ இந்த சிக்மாவை பத்தி பேசலாம். இந்த சிக்மாங்கிறது என்னன்னா, இது கரண்ட் டென்சிட்டி அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த சிக்மாக்கு பேரு கண்டக்டிவிட்டி, கண்டக்டருடைய எபிலிட்டி டு கண்டக்ட் கரண்ட்னு அர்த்தம். அதாவது கண்டக்டர்னு சொன்னோம், இட்ஸ் எபிலிட்டி டு கண்டக்ட் கரண்ட் ஆர் பாஸ் கரண்ட். அதனால தான் இதுக்கு பேர் கண்டக்டிவிட்டி, எபிலிட்டியை கண்டக்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை இந்த கண்டக்டிவிட்டியை வச்சு நம்ம இன்னொன்று நம்ம அப்போ
இந்த கொலிஷன்லாம் நடக்கிறது இல்ல, அப்போ அது ஃப்ரீயா அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகல, இட் இஸ் colliding with itself also with the ions of the conductor. அப்போ அது என்ன பண்ணுவோம் நம்ம, the reciprocal of the conductivity is called resistivity. So conductivity நான் இப்போ introduce பண்ணினேன், the ability of the conductor to conduct the current through it அப்படிங்கறது conductivity ன்னு சொன்னோம். அதுக்கு எக்ஸ்பிரஷன் எழுதி இருக்கோம், J is equal to sigma E ல இருந்து sigma N ன்னு எழுதினோமே, அதான் conductivity expression. In other words நம்ம என்ன சொல்றோம், ability to conduct ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த எபிலிட்டிங்கிறது மெட்டீரியல் டு மெட்டீரியல் மாறுது இல்ல சொன்னோம், n டவும் from one material to another material n and tau மாறும், nங்கிறது நம்பர் டென்சிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ், டவுங்கிறது கொலிஷன் டைம், இது மாறிட்டே இருக்கும். அப்போ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் கண்டக்டிவிட்டி படிக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், reciprocal of the conductivity which is called rho resistivity ன்னு பேர் இதுக்கு. கண்டக்டிவிட்டியோட reciprocal is called resistivity of the conductor, that is how much it resists for the flow of charges, in this case electrons அப்படிங்கறத டிசைட் பண்ற அல்லது அது குவான்டிஃபை பண்றதுக்கு உண்டான குவாண்டிட்டிக்கு பேரு resistivity ன்னு பேரு. So sigma and resistivity rho are related to like this. இந்த rho னோட டென்சிட்டி நினைச்ச கூடாது, இந்த இடத்துல resistivity அது. இப்போ இதுல இருந்து நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம என்னால இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். எப்படி சொல்றேன், இப்போ I is proportional to V ன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ I இந்த proportionality constant இந்த பக்கம் எழுதுறேன், I multiplied with some constant, proportionality constant is V ன்னு எழுதலாம், or I proportionality constant அந்த பக்கம் எழுத போறேன்னா G V ன்னு எழுத போறேன். இது என்ன Gங்கிறதுல இது என்ன R ன்னு பார்க்கலாம், இதை சொல்லி தரேன். இது ஓம்ஸ் லாவோட ஐடியா இதுதான். ஓம் என்ன பண்ணினார், எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் இந்த லாவை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, எப்படி இதெல்லாம் ஓம்ஸ் லா எப்படி இப்படி எழுதுறாரு, ஓம் எப்படி எழுத முடிஞ்சுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளா பண்ணாரு. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறாரு, இது ஒரு பர்டிகுலர் லென்த் எடுத்துக்கிறாரு, வோல்டேஜ் ஒன்று அப்ளை பண்றாரு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்றாரு, கரண்ட் மெஷர் பண்றாரு. நான் சொன்னேன் மெஷர் பண்றதுக்கு கரண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆம்மீட்டர் அப்ளை கனெக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அப்புறம் என்ன பண்ணாரு, இந்த கண்டக்டரையே டபுள் தி லென்த் எடுத்துக்கிறாரு, 2 times L எடுத்துக்கிறாரு. எடுத்தபோது அதே வோல்டேஜ் அப்ளை, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணா கரண்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தாரு. He found that the current decreased. லென்த் டபுள் பண்ணோன்னே கரண்ட் ஹாஃபா குறைஞ்சுது. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணாரு, டிக்ரீஸ் ஆச்சு சொன்னோம் இல்லையா, அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், புரியுறதா, எப்படி டிக்ரீஸ் கண்டுபிடிச்சார். தென் he made the conductor the same length but area of cross section half-ஆ குறைச்சார். half-ஆ குறைச்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது கரண்ட் இதே வோல்டேஜ் இதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு கரண்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தாரு. ஸோ கரண்ட் என்ன ஆச்சு, இது குறைக்கும் பொழுது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை குறைச்ச போது என்ன ஆச்சுன்னு பார்த்தாரு. அப்போ he found that it is proportional to the area of cross section A. அதாவது குறைச்ச போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணின போது கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ he found out all these things. இதுலேருந்து இந்த கண்டக்டிவிட்டி அல்லது இந்த ரெசிஸ்டிவிட்டியும் இதையும் கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தாரு. நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம் ஐக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் விடி எழுதும் பொழுது அந்த எல் ஏ எல்லாம் வந்தது ஞாபகம் இருக்கா, அதை வச்சுட்டு இஸ் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். எப்படி, இதுலேருந்து தான் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சார் அவர். தட் இஸ் there is something called resistance to the flow of charges when you apply a potential difference. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்ல இது எழுதுறாரு. ஆர் இப்போ கண்டக்டிவிட்டி சொன்னோம் இல்லையா, ஜிங்கிறதுக்கு கண்டக்டன்ஸ், அதாவது வோல்டேஜ் அப்ளை பண்ணோன்னு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத கண்டக்டன்ஸ் அப்படின்னு எழுதினா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை இங்க ஜி கீழ் இந்த பக்கம் வரும்போது 1/g ஆகும். அந்த 1/g தான் என்ன எழுதுறது, ஆர்னு எழுதணும். அப்போ 1/g 1 கண்டக்டன்ஸ் இஸ் கால்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி ஜேலேருந்து சொன்ன மாதிரி ஐலேருந்து கண்டக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிலாம் கண்டுபிடிக்கிறாருன்னா இதுலேருந்து he found out that the resistance of the conductor
is directly proportional to the length of the conductor and inversely proportional to the area of the cross section of the conductor. இது எப்படி இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது இதுல இருந்து இந்த எக்ஸ்பிரஷனை வச்சுட்டு R resistance is depending upon the dimensions of the conductor in this way. That is, resistance of the conductor directly proportional to the length, inversely proportional to the area of cross section. Cross sectional area ஞாபகம் வச்சுக்கணும். ஏரியாங்கிறது cross section area. இதுக்கு எப்படி கண்டுபிடிச்சாரு தான் சொன்னோம் இல்லையா. ஐங்கிறது லென்த் கூடினா குறையிறது, கரண்ட் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? ரெசிஸ்டன்ஸ் டு தி ஃப்ளோ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்பதானே கரண்ட் குறையும். ஃப்ளோ ஆஃப் சேம் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு கரண்ட் குறையுதுன்னு என்ன அர்த்தம்? லென்த் இன்க்ரீஸ் பண்ண உடனே அந்த கரண்ட் ஃப்ளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது ரெசிஸ்ட் பண்றது, அகைன்ஸ்டா ஒர்க் பண்றதுன்னு. அப்போ ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் எல் இருக்கணும். கரண்ட் என்னாச்சு? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை குறைச்ச உடனே என்ன சொன்னோம்? நம்ம கரண்ட் குறைஞ்சது சொன்னோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகணும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். So the R proportionality constant is nothing but this resistivity rho. So proportionality constant ங்கிறது resistance க்கு எழுதும் பொழுது இந்த proportionality constant இங்க போடுவோம் இல்லையா, rho L by A. Rho is nothing but the resistivity. ஏற்கனவே ரெசிஸ்டிவிட்டிக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இது எக்ஸ்பெரிமெண்டலா ஓம் கண்டுபிடிச்சது. இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ்பிரஷன் த்ரூ drift velocity and current density and its relationship லேந்து rho க்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். 1 by sigma is rho. அப்போ m divided by e square n tauங்கிறது rho வந்துடும். ஸோ இந்த ரோக்கு ரெசிஸ்டிவிட்டின்னு பேரு. இன்னொரு பேரு ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். நம்ம ரெசிஸ்டிவிட்டிங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்றது பெட்டர். ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ரொம்ப ரேரா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. தட் இஸ் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர்னு சொல்லலாம், ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இதுதான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்றது. ஸோ ஓம்ஸ் லாங்கிறது I times R is equal to the potential difference. I is equal to இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓம்ஸ்லாம் இந்த ஃபார்ம்ல சர்க்கியூட்ல யூஸ் பண்ணணும் சொன்னேன். மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது ஓம்ஸ்லாம் இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும் சொன்னேன். அப்போ சிக்மாங்கிறது என்ன, ரோங்கிறது என்ன, இந்த இடத்துல இது யூஸ் பண்ணும்போது ஆரும் ரோவும், அதாவது ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டியும் எப்படி ரிலேட் ஆயிருக்கு through the dimensions வழியா ரிலேட் ஆகும். அப்போ பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் கண்டக்டர்ங்கிறது அந்த மெட்டீரியலுடைய டிபெண்டன்ஸ் வருது. ஏன்னா மெட்டீரியல் டிபெண்டன்ஸ் வருது சொன்னேன் இல்லையா, n and tau 1 by sigma is rho. அப்போ n and tau வந்துடுறது. ஸோ மெட்டீரியல் டிபெண்டன்ஸ் வருது. கூட அந்த மெட்டீரியலுடைய அந்த கண்டக்டருடைய டைமென்ஷன்ஸ் லெங்த் அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறைக்க ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறைய ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. லெங்த் குறைய ரெசிஸ்டன்ஸ் குறையிறது. அந்த டைரக்ஷன் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு L, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு A வச்சுட்டு he was able to arrive at the relation, and this is a complete picture of a conductor, current density, current, Ohm's law, etc. இதை நம்ம ஃபர்தரா எப்படி யூஸ் பண்ண போறோம் பார்க்கலாம்.